கௌரி, தேவி, இவங்களாம் வந்து எங்கள் பகுதியில் சேர்ந்தவங்க. நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் 3rd கிளாஸ் ஸ்டாண்டர்ட்லாம் சேர்ந்தேன். என் பேர் கமலக்கண்ணன். நான் வந்து 20 இயர்ஸ் முன்னாடி சேர்ந்தபோது வந்து ஸ்கூல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்பயும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஆர் கல்யாணம் பின்புறம் வந்து ராஜீவ்காந்தி நகர் ஏரியாவில் வந்து நான் வசிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி திருப்பி இதே ஸ்கூலோட ஸ்பீச் ஸ்கூலுக்கு சப்போர்ட்மாக இருக்குது. என்னோட பிள்ளைங்க தான் படிக்கிறாங்க. பையன் 9th ஸ்டாண்டர்டு, பொண்ணு 7th ஸ்டாண்டர்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கு நோக்கம் என்னன்னா, நீங்கள் ஆக்சுவலாக ஒரு பங்க்சுவல் டைம் சொல்லியிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க வந்துட்டாங்க. ஸோ பங்க்சுவாலிட்டியும் டிசிப்ளினும் வந்து தான் பேஸ் லைன் சொல்லுவாங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து பேஸ் லைன் வேணும். எங்கே வேணால் படிக்கலாம். பிள்ளைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படிக்கலாம், ப்ரைவேட் ஸ்கூல்லையும் படிக்கலாம், சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் படிக்கலாம், எங்கே வேணால் படிக்கலாம். படித்ததுக்கு ஏற்ற வேலைகள் இருக்கான வேலைகள் வந்து கிடைக்காது. அதில் வந்து 100%ல் வந்து ஒரு 20% தான் அந்த வேலைக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி போக முடியுது. இது 80% வந்து தனக்கு கிடைத்த வேலையை தான் பயன்படுத்திக்கிறாங்க பிள்ளைங்க. அவங்களோட வாழ்க்கைக்காக வந்து ஓட வேண்டியது இருக்கிறாங்க. அவங்க எந்த வேலை கிடைக்குதோ அதை நம்ம வந்து ஏற்றுக்கிறோம். அவங்க அது மூலமாக வந்து மேலே வளர்ச்சி அடையலாம், குடும்பத்தை பார்க்குறாங்க நிறைய பிள்ளைகள் போகுது. இப்போ நான் இப்போ வந்து தற்போதைய பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டைலர் டெஸ்ட்டில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன். ஸோ நான் வந்து இப்போது அடுத்த ஒரு 16 வருஷம் வேலை பார்த்தேன். கடைசியில் திருப்பூர் பிரான்ச்சில் இப்போதைக்கு கரெக்டாக லைட் இருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மட்டும் இல்லாமல் வந்து